ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். எப்பொழுது இருந்து பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா 9/12/2024 முதல் 15/12/2024 வரை உள்ள வார ராசி பலனை பார்க்கலாம். அதுல எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிரிந்திருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது, இதனால உங்க வாழ்க்கையில என்ன சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம். டிசம்பர் மாத 2வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கணிக பஞ்சாங்கம் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடக ராசியில் அமர்ந்திருக்கிறார், புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறார். 26ஆம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியில் நிற்கிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மகரம், கும்பம், மீனம், மேசம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசி நீர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் அதிக கவனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் ரிஷப ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே ரிஷப ராசி நேயர்கள் கலைநயம் வெளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ப கார் வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஏக்கம் உங்களுக்கு நிறைவேறும். சந்திரனின் நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷப ராசி நேயர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் உள்ள சிக்கல்கள் நீங்கலாம். அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் நீங்குவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடன் ரீதியாக ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இரவு நேர பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகளை தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. குரு 1ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாபாரத்தில் மளமளவென்று முன்னேற்றம் காண்பீர்கள். அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மந்தமான நிலைகள் அனைத்துமே நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில இருக்க போகுது. இதனால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இதனால உங்க வாழ்க்கையில பண ரீதியாக எந்தவித கஷ்டமுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுவரை ரிஷப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இருந்த பண கஷ்டங்கள் தீர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்க நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். சோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு 1ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைக்கு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ புத்திசாலித்தனமாக ரிஷப ராசினியர்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் பிழைத்து கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் அப்படின்னு என்ன உருவாகும் பார்க்கும் பொழுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பண ரீதியாக கஷ்டப்படுபவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் பண ரீதியான கஷ்டங்கள் அனைத்துமே தீரலாம். குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய ரிஷப ராசினியர்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி உண்டாகும். இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ரிஷப ராசினியர்களுக்கு குரு 1ஆம் வீட்டில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாற்றத்தை நீங்க கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு மாற்றமா கண்டிப்பா இருக்கலாம். அப்படி என்ன உங்க வாழ்க்கையில மாற்றம் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல தொழிலில் நஷ்டத்தை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதே போல வீட்டில் நிம்மதி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதும் ரிஷப ராசி நேயர்களுக்கான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிரிகள், அதே போல போட்டிகள் மூலம் வரக்கூடிய எதிரிகள் இந்த நேரத்தில் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ரிஷப ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம். இதனால உங்களுடைய தொழில் வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில செல்ல போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை ரிஷபராசினியர்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணி நீங்க உங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சினாலும் உங்க வாழ்க்கையில நல்ல லாபம் கிடைக்கலாம். எந்த அளவுக்கு லாபம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதனால உங்களுக்கு மன நிம்மதி அனைத்துமே கிடைக்கலாம். உங்க குடும்பத்திலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழலாம். ஸோ முடிந்த அளவுக்கு ரிஷபராசினியர்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி நீங்க புத்திசாலித்தனமா பிழைப்பது உங்களுக்கு நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசியில் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால ரிஷப ராசினியர்களுக்கு ஆடம்பரமான விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையலாம். இந்த மாதிரி விருந்து நிகழ்ச்சிகளுக்கு நீங்க செல்லும் போது குடும்பத்துடன் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம். அதாவது குடும்பத்துடன் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்க போகுது. இதனால ரிஷபராசினியர்கள் இந்த நேரத்தில் நீங்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய பேச்சு திறமை ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பா எப்பொழுதுமே இருக்குங்க. அதாவது உங்களுடைய பேச்சின் மூலம் மற்றவர்களை ஈர்த்து அதன் மூலம் நீங்க பல விஷயங்களை செய்யலாம். பேச்சை வைத்து மட்டும் நீங்க எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு ரிஷபராசினியர்களை சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறமைக்கு அதிக ரசிகர்கள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தால் ரிஷபராசினியர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேச்சு திறமையால் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதனால் நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமா பார்த்து பேசுவதும் உங்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம். அதே போல சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால ரிஷபராசினியர்களுடைய தகப்பனார் மூலமாக பண உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால ரிஷபராசினியர்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசினியர்கள் கண்டிப்பா வாழ போறீங்க. அதே போல கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால ரிஷபராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கலாம். இந்த வாரத்தில் மாணவ மணிகள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கவனமுடன் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய கவனம் சிதறாமல் நீங்க நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்றீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இதனால உங்களுக்கு நல்ல அங்கீகாரம், பாராட்டு, புகழ் என்ன மாதிரி விஷயங்களும் கிடைக்கலாம். இதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவலாம். முடிந்த அளவுக்கு மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷப ராசினியர்களுக்கு இந்த வார ராசி பலனில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு, இதனால் ரிஷப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ ரிஷப ராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால் ரிஷபராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிரிந்திருந்தாலும் நம்ம வீடியோவை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.